நாட்டை ஆண்டவர்களடா ஐயா ஸ்டாலின், நாட்டை ஆண்டவர்களா ஐயா எடப்பாடி. இந்த நாட்டில் இருக்க மக்களின் பிரச்சனை பட்டுக்கோட்டையில் என்ன, அறந்தாங்கியில் என்ன, ஒரத்த நாட்டில் என்ன, தஞ்சாவூரில் என்ன தெரியாதா, மயிலாடுதுறையில் என்ன, சீர்காழியில் என்ன, சிவகங்கையில் என்ன, காரைக்குடியில் என்ன, சிங்கமுடியில் என்ன, அருப்புக்கோட்டையில் என்ன, எதுவுமே தெரியாது. நீ எதுக்கு தலைவனாகி நாட்டால் வர? எதுக்கு வர? ஆட்சியில் இருந்தபோது, அதிகாரத்தில் இருந்தபோது தெரியாதது கீழே இறங்கும்போது மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனை, டேய் எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாம தான் நீ இவ்வளோ நாள் ஆண்டுக்கிட்டு இருந்தேடா. இப்போ நம்ம என்ன சொல்றது, ஒரே பிரச்சனை தான்டா, நீங்கள் தான்டா, நீங்கள் தான், உங்களை ஒழிக்கிறது ஒன்று தான். இவங்க வந்து திருப்பி உங்கள் கனவு என்ன, உங்கள் கனவு, கனவு தூக்கம் வந்தால் தானடா கனவு வருது, கர்மம் முடிச்சவங்க எங்கெல்லாம் பசியோட படுக்க ஒரே கனவு தான் ஐயா, உங்களை ஒழிச்சு கட்டிடுறதா ஐயா எங்க கனவு. எத்தனை பணமரத்தை வெட்டுறது இவங்களை அடிக்க, பச்சை மட்டை. ஆனா நீ நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க, ஒரு நாள் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பச்சை மட்டை கிட்ட அடிச்சு அதை காணொலியா எடுத்து முதுத்தோலை உரிச்சு உப்பு தண்ணியை கரைச்சி முதுகுல ஊற்றி அவங்கள ஒழிக்கலை பார்த்துக்கிட்டே இரு. 3 ஏக்கர் அதில் நம்ம செய்ய வேண்டியதில்லை. உன் மகனை ஜெயிக்க வச்சு முதலமைச்சர் அண்ணன் பதவி ஏற்க போகுதுன்னு இவன் வருவான் வண்டியில், விழாவுக்கு வரும்போதே பூ மாலை அதெல்லாம் நாங்கள் வாங்குறதில்ல, அவனுக்கு தெரியுமில்ல, கடப்பாறை கோடாரி மண்வெட்டி. நான் அங்கே பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இங்கே தரமட்டமாக ஆக்கிடுவேன். தாக்கிட்டு கடற்கரையில் மொத்தமாக கையை உயர்த்தி, கடற்கரை தான், எவனுக்கும் கல்லறை கிடையாது. ஏரியை ஆக்கிரமித்தது குற்றம், இடிக்க சொன்னாய். குளத்தை ஆக்கிரமித்தது குற்றம், இடித்து தள்ளினாய். பெரம்போக்கு இடத்தை ஆக்கிரமித்தது குடித்து தள்ளினாய். அதை போவே கடற்கரை ஆக்கிரமிப்பு பெரிய குற்றம், இடித்து தள்ளினோம். முடிஞ்சு போனது. ஆமா, ஒரு திராவிட அடையாளம் இருக்காது. என் அருமை உடன் பிறந்தானே, நம் மீது சுமத்தப்பட்ட சாதிய இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட சத்து ஒழிவதை மேலானது என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். ஒவ்வொரு தன்மானமிக்க தமிழ் மகனும், மானத்தமிழச்சி மாறிலே பால் குடித்த ஒவ்வொரு தமிழனும், ஒரு நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்த ஒவ்வொரு மகனும் உறுதியேற்க வேண்டியது, நம் மீது சுமத்தப்பட்ட இந்த திராவிட இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலாது என்ற லட்சிய உறுதியை ஒழிக்கணும்டா. ஒழிச்சு சுத்தமா ஒரு அடையாளம் இருக்கக்கூடாது. எங்கு பார்த்தாலே அடையாளம். இங்க சிலை இருந்துச்சு, ஈவேரா சிலை தெரியலையே. என் பங்காளி இங்க கிணறு இருந்துச்சுங்க, அதான் நாங்களும் தேடிட்டு இருக்கோம். இப்ப இங்க என்ன சிலை இருந்திருக்க, டாக்குன்னு செக்கெழுத்த செம்மல்யன் பாட்டன் வாவு சிதம்பரனார் சிலை. சிலைய பூமிக்குள்ள புதைக்க மாட்டேன். ஏன்னு கேளு, நம்ம செத்த பிறகு நமக்கு பின்னாடி வர பயமக்க கீழடி மாதிரி தோணுனான்னு வச்சுக்க, இது சிலை வந்ததுன்னா ஏதோ நம்ம தாத்தா பாட்டி கும்பிட்டு பேம்பு இருக்கணும், கும்பிட்டுவேன். அதனால என்ன பண்ணுவேன், நொறுக்கி ரோடு போட்டுவேன். எப்படி கடலுக்கு தூக்கி போட்டா மீனெல்லாம் எண்ணெயை காரி துப்பும். சனியனை அங்க இருந்தது பார்த்தாதுன்னு இங்கே அது நொறுக்கி கீழே வச்சு புல்டோசர் வச்சு ஏசி நசுக்கி பொடி பொடியாக்கி ரோடை போட்டு நடந்து செருப்பு மிச்சு போங்கடான்னு நீ தள்ளி விட்டு. ஒரு திராவிட திருட்டாளையான விடாது. எவனாவது திராவிட பொங்கல் திராவிடம்னு பேசின பிச்சு பெறுவேன், ஒழிச்சிருவேன். என் தாத்தன் வெறி கொண்டுட்டான் பாரு. திராவிட வென்று வருவான் திராவிட காலைனா என்னை மாதிரி தான். கொஞ்ச நாள் பைத்தியமா தெரிஞ்சோம்ல நாங்கள் எல்லாருமே, இங்கே இருக்கிற எல்லா பயிலும் அப்படி தான். வேற திராவிடம் இல்லாம அது அந்த திமுக அப்படின்னு தெரிஞ்ச ஒரு மயக்கத்தில் கடைசியா வரவன் வந்தான். என்ன பண்ண பாரு, வென்று வருவான் திராவிட காலை என்று பாடியவன் டாப்னு திரும்பினான் பாரு. சிங்கத்தின் குகைக்குள் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். இந்த சிறுநெறி எந்த நெறி? இந்த திராவிட நெறி தான்.
இப்ப தெருவுக்கு தெரு ஊழையிட்டுக்கிட்டு இருக்க இந்த நரிதான். செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் பொங்கும் உணர்வில் எழும் தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசுட்டான். இந்த மாதிரி இந்த குரலை, இந்த செய்யுளை, இந்த பாக்கலை நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறை வேண்டாம். இத வெள்ளக்கார ஆட்சியில பாடி இருந்தான்னா வெள்ளக்காரனை ஏத்து பாடினான்னு அர்த்தம். எப்ப பாடுறான் குறுக்கில் முளைத்திட்ட இந்த அயலார் ஆட்சி கூண்டோட போயிட்டு கொட்டடா முரசம். யாரு? இந்த திராவிட ஆட்சியை தூக்கி வீசுறா. நறுமல சோலையில் நரிபுக விட மாட்டோம். நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய் வெறி கொண்டு புகும் இந்த அயலார் ஆட்சி வேறற்று போயிட்டு கொட்டடா முரசங்கிறான். அறுத்து எரியணும்டா. அவங்கள எத்தனை காலம் கழிச்சு நம்ம ஆத்தாவுக்கு 1000 கொடுக்க வரேன், 2000 கொடுக்க. யார் அப்பம்ட்டு காசுறா? என்னடா நீங்க கர்ண மகாராஜா பரம்பரை, என் பாட்டு ராஜராஜ சோழன் ராஜேந்திரன் பரம்பரை, திருட்டு ரயில் ஏறி வந்து என் ஊருக்கு வந்தவனெல்லாம் நான் ரெங்குண்டா. இதுல நான் கல்லு கடைய திறக்கிறேன். என்ன செய்ய? கல்லுக்கு சைடிஸா அணில பொறிச்சு பொறிச்சு சாப்பிடு, அவ்வளவுதான் சொல்லணும். சைடிஸ் சைடிஸ் சைடிஸ். உங்களுக்கு மனச்சான்று இல்லையாடா? இவ்வளவு கஷ்டப்பட்டு பேசுறேன், நீ போய் பாட்டு பாடு. ஓட்டு போட போற ஒண்ணு ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத, உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னைய, உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம், யாராருக்கோ ஓட்ட போட்டு, யாராருக்க ரெட்டலை உதயசூரியன் கைய தாமரை போட்டோம், யாராருக்கோ ஓட்ட போட்டோம், ஓட்டாண்டி ஆகி புட்டோம். இந்த நிலை மாற நான் வேற என்ன கூறைய, இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற அம்மா, ஓட்டு போட போற அப்பா, ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத, உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். ஏன் விலைவாசி ஏறி போச்சு, வாழ்க்கை நிலம் மாறி போச்சு, பாடுபட்ட ஏழச்சனம் பரிதவிச்சு நிக்கலாச்சு. இந்த நிலம் மாற நான் வேற என்ன, இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற. நீங்க பாரு, ஓட்ட எனக்கு போடாம போ. நான் மறுபடியும் போய் நான் பரம்பரை திமுக, நான் பரம்பரை ரெட்டலை, நின்னா உன் பரம்பரையவே நான் சந்தேகிப்பேன். அதனால எனக்கு போட்டாடு போலினாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு போட்டு நாட்டை கெடுத்துறாத. ஆமா, ஒண்ணு இல்லைன்னா நான். அதனால தயவு செய்து இங்க பாரு, ஒரு மகத்தான ஒரு மகான், ஒரு மாபெரும் மக்களை நேசித்த ஒரு மாபெரும் கவிஞன் இந்த மண் பிரசவிச்சது நம் தாத்தனை. அவனை பாரு, 29 வயதுல ஒரு பெரிய கல்லூரியில் படித்த பட்ட படிப்புலாம் படித்தவன்ல, என்ன மாதிரி மக்களுக்காக பாடல்களை எழுதி அவன் சொன்ன பாரு, உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா ஒதுக்குற நோக்கம் இருக்காது, பதுக்குற நோக்கம் இருக்காதுன்றா. அவன் எல்லாத்தையும் பாடி வந்தவன். போரினில் தூங்கியவன் வெற்றி இழந்தான்னு பாடி, பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான் அப்படின்னு தானே பாடணும்.
பள்ளியில் தூங்கியவன் உயர்கல்வி இழந்தான்ங்கிறான். உயர்கல்வி, சிறந்த கல்வியை இழந்துருவான்றான். அந்த பெரிய மேத பிறந்த மண்ணில் நம்ம அவன் வாரிசு, நம்ம ரத்தம் மாற்றணும். எங்கிருந்து? எண்ணிலிருந்து. நான் எண்ணிலிருந்து தொடங்குகிறேன், நீ உன்னிலிருந்து, நாம் நம்மிலிருந்து. மகத்தான இந்த மாற்றத்தை பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு, அறந்தாங்கி மண்ணிலிருந்து மாற்றுவோம். பேராவூரணி மண்ணிலிருந்து மாற்றுவோம். பேராவூரணியிலிருந்து மாற்றுவோம். என் அன்பு சொந்தங்களே, அருமை உடன் பிறந்தார்களே, திரும்ப திரும்ப இந்த கதையை சொல்கிறேன் பாருங்க. இந்த நிகழ்வை, கதை இல்லை நிகழ்வு. உக்ரைனில், ரஷ்யாவிலேருந்து உக்ரைன், லாட்வியா அந்த நாடுகள்லாம் பிரியுது. அந்த உக்ரைன் ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கும் போர். அந்த நாட்டின் பிரதமர் செலன்ஸ்கி பிரதமரான உடனே அரசு அலுவலகங்களில் என்னோட படங்களை மாட்டாதீங்க, எடுத்துருங்கன்ட்டான். நான் ஒரு குறியீடோ அடையாளமா இல்லை, நான் ஒரு ஐக்கானோ ஐடென்டிட்டியோ அல்ல. அப்போது என் படத்தை எடுத்துட்டு உங்கள் அலுவலக நாற்காலிக்கு முன்னாடி உங்கள் பிள்ளைகளின், குழந்தைகளின் படத்தை மாட்டுங்க. உங்களுக்கு கையெழுத்துக்காக ஏதாவது ஒரு கோப்பு வருதுன்னா குழந்தையின் முகத்தை பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. இந்த மாதிரி பிள்ளைகளின் முகத்தை போடு. அந்த குழந்தைகளின் எதிர்காலத்துக்கு இந்த கையெழுத்து சரியாக இருக்கும்னா போடு, இல்லைன்னா ஃபைலை தூக்கி தூர போடுன்ட்டான். நான் உன் பிள்ளை அதையே மாற்றி உனக்கு சொல்கிறேன். ஓட்டு போட போகும்போது பேரம்பேத்தி பிள்ளை விட்டிய முகத்தை பார்த்துட்டு போய் பாரு. சாப்பிட்டுட்டு தான் போவேன். சாப்பிட்றத குனிஞ்சு சாப்பிடுவேன். ஏன்னா உணவளித்த விவசாயிக்கு நன்றி சொல்லி தான் குனிஞ்சு சாப்பிட்றேன். சோறு அள்ளி இப்படி சாப்பிட்றதில்லை, இப்படி தான் சாப்பிடுவேன். உணவளித்த விவசாயிக்கு நன்றின்னு, அந்த நன்றின்னு எண்ணத்தோட உள்ள என் சின்னத்தில் இருக்கும். என் சின்னம் இருக்கும். எத்தனாவது இடத்துல இருக்குடா? ஓய், 3வது. என் பிள்ளைய முதல் பெட்டியில் நீ போறவன் விவசாயிக்கு நன்றின்னு எண்ணத்தோட அதே விவசாயி சின்னத்தில் இருப்பான். கண்ணை மூடிக்க உன் பேத்தி, உன் பேரன், உன் மக, உன் மருமக முகத்தை நினைச்சுப்பார். எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டா நாடு மக்களும் நல்லா இருப்பாங்க, நம்ம பிள்ளை குட்டியை நல்லா வாழும், நல்லா படிக்கும், நல்ல வேலை கிடைக்கும், பசி பஞ்சம் இல்லாமல் வாழும். பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு பணிக்கு போயிட்டு திரும்புவது பத்திரமா திரும்புமா, யார் ஆட்சியில் நடக்கும்? ஒரு தடவை யோசிச்சு பார்த்து போடு, தயவு செய்து போடு. ஒற்றை விரலால் உலகம் திரும்பி பார்க்கிற மாறுதலை செய்ய முடியும். புரட்சி என்பது என் உடன் பிறந்தவனை ஒரு தலைகீழ் மாற்றம் என்பது சொல் அல்ல, செயல். மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், நமது இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. இங்கே பட்டுக்கோட்டையில் போட்டியிடுகிற என் அன்பு தம்பி பொறியாளர் கண்ணன் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கை செலுத்தி நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். இங்கே பேராவூரில் போட்டியிடுகிற என் தம்பியின் மனைவி புவனா அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும். உதயசூரியனுக்கு போட்டீர்கள், அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்றீர்கள். ரெட்டலைக்கு போட்டீர்கள், அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்றீர்கள். இம்முறையேனும் விவசாய சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றியடையுங்கள். இங்கே நிறைந்து வாழ்கிறீர்கள் உழவர்குடி மக்கள், வேளாண்குடி மக்கள். நான் வேளாண்மை செய்யவில்லை என்றால் வேளாண்மை செய்தவன் படிக்க வைத்தான் என்னை. வேளாண்மை செய்தவன் படித்த காசில், கொடுத்த காசில் தான் கலெக்டர் ஆனான், IPS ஆனான், IAS ஆனான், எல்லாரும். அப்போ என் அருமை சொந்தங்களே, உழவர் குடிமக்களே விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெல்ல வைக்கவில்லை என்றால் வேறு நாட்டிலிருந்து இவன் வருவானா என்ன? அதனால் நீங்கள் விவசாய சின்னத்தில் வாக்கை செலுத்தி நீங்கள் வெற்றியடையுங்கள். நமக்கான அதிகாரத்தை நாம் நிறுவுவதற்கு மதிப்புமிக்க உங்கள் வாக்கை விவசாய சின்னத்தில் செலுத்துங்கள். விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.